ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நில சட்டம் தொடர்பான சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழக்கு சுருக்கத்தை, குறிப்பாக நிலம் கையகப்படுத்துதலில் நில உரிமையாளருக்கு இழப்பீட்டுத் தொகையை 2 மாதங்களுக்குள் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள விஷயங்களை பற்றி பார்க்க போறீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். 22 நவம்பர் 2022 அன்று உச்சரிக்கப்பட்டது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அண்ட் அனாதர் வர்சஸ் இஸ்மாயில் பாய் அண்ட் அதர்ஸ் என்ற முக்கியமான தீர்ப்பில் சர்ச்சைக்குரிய நிலம் 1981 நேரு உயிரியல் பூங்காவை விரிவாக்குவதற்காக கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் கையகப்படுத்தப்பட்ட போதிலும் கூட அவார்டு வழங்கப்படாமல் இழப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படலை. நில உரிமையாளர்கள் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனுவை டிஸ்போஸ் செய்து 3 மாதங்களுக்குள் தீர்ப்பை வழங்குமாறு வருவாய்த்துறைக்கு உத்தரவிட்டது உயர்நீதிமன்றம். அதன் பிறகுதான் விருது நிறைவேற்றப்பட்டது மற்றும் நில உரிமையாளர்களுக்கு சொற்ப இழப்பீடான சதுர யார்டுக்கு ₹6 வழங்கப்பட்டது. பின்னர் இழப்பீட்டுத் தொகையை சொலாட்டிய மற்றும் வட்டியுடன் சதுர யார்டுக்கு ₹250 என ரெஃபரன்ஸ் கோர்ட் உயர்த்தியது. இந்த உயர்வை எதிர்த்து வருவாய்த்துறை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. நில உரிமையாளர்களும் இழப்பீடு வழங்குவது குறித்து கேள்வி எழுப்பி மேல்முறையீடு செய்தனர். அதன் பிறகு 2017 ஆண்டு வருவாய்த்துறையினர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் அனுமதித்து இழப்பீட்டுத் தொகையை சதுர யார்டுக்கு ₹100 என குறைத்தது. பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 1981 ஆண்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக பதிவுகள் காட்டுகின்றன என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட நிலம் நீர், மின்சாரம், வடிகால், தொலைபேசி, போக்குவரத்து போன்ற வசதிகளை கொண்ட இரட்டை நகரங்களின் மிகவும் வளர்ந்த பகுதியில் அமைந்துள்ளது. எக்ஸிபிட்ஸ் A2 and A3 என்பது 2 ஒத்த வழக்குகளில் நிறைவேற்றப்பட்ட ஆணைகளாகும். இதில் இழப்பீடு சதுர யார்டுக்கு ₹250 என நிர்ணயிக்கப்பட்டது. கூறப்பட்ட ஆவணங்கள் PW1 and PW2வின் சாட்சியத்திலிருந்து சப்போர்ட் பெறுகிறது. நில உரிமையாளர்கள் முன்வைத்த ஆதாரங்கள் மறுக்கப்படவில்லை. மாறாக இந்த கிராமத்தின் கையகப்படுத்தப்பட்ட நிலம் ஹைதராபாத் நகருக்கு அருகாமையில் உள்ள ஒரு முக்கிய பகுதி என்று துறை சார்ந்த சாட்சிகள் ரெஃபரன்ஸ் கோர்ட்டில் ஒப்புக்கொண்டனர். பதிவில் எந்த பொருளும் இல்லாததால் ரெஃபரன்ஸ் கோர்ட் சரியாக எக்ஸிபிட்ஸ் A1 அதாவது பகதூர்பூர் கிராமத்தின் விற்பனை பத்திரத்தை நம்பியது. மேலும் வருவாய் மேம்பாட்டு அதிகாரியின் கடிதம் கையகப்படுத்தப்பட்ட தேதியில் குறைந்தபட்ச மதிப்பு ஒரு சதுர யார்டுக்கு ₹200 என ஒப்புக்கொண்டுள்ளது. எனவே நில உரிமையாளர்களால் சமர்ப்பித்த ஆவணங்களை புறக்கணித்து தலைகீழ் கணக்கீட்டை பயன்படுத்துவதன் மூலம் இழப்பீட்டுத் தொகையை கணக்கிடுவதில் உயர்நீதிமன்றம் தவறிழைத்துள்ளது. துறைசார் சாட்சியான RW2வின் சாட்சியத்தின்படி கையகப்படுத்தப்பட்ட நிலம் வேளாண் பல்கலைக்கழகம், தேசிய போலீஸ் அகாடமி மற்றும் ஆந்திர பிரதேஷ் உயர்நீதிமன்றத்திற்கு அருகில் உள்ளது என்பது தெளிவாகிறது. மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு, அதாவது கையகப்படுத்தப்பட்ட தேதியை, அதாவது 400 ஆண்டுகளுக்கு முந்தைய 1981 ஆண்டை கருத்தில் கொண்டு மேற்படி நிலத்தின் மதிப்பை சதுர யார்டுக்கு ₹250க்கு குறைவாக கணக்கிட முடியாது. இது நில உரிமையாளர்களால் பதிவு செய்யப்பட்ட சான்றுகளால் ஆதரிக்கப்படுகிறது. சமீபத்தில் 2022 SSC ஆன்லைன் 562 வெளியிடப்பட்டுள்ள ரெட்டி வீரண்ணா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அதர்ஸ் வழக்கில் மேம்பாட்டு கட்டணத்தின் கழித்தல் மறுக்கப்பட்டது. தற்போதைய வழக்கின் உண்மைகள் இந்த வழக்கிற்கு அசாதாரணமானது அல்ல. மேலும் தற்போதைய வழக்கில் நிலம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1981 ஆண்டு கையகப்படுத்தப்பட்டது என்பதும், நிலம் கையகப்படுத்துதல் அதிகாரி மூலம் நீதிமன்றங்களின் வழக்கு தொடர்ந்த பிறகுதான் இழப்பீடு ஒரு சதுர யார்டுக்கு ₹6 என முடிவு செய்யப்பட்டது. கையகப்படுத்தப்பட்ட நிலம் இப்போது ஹைதராபாத் நகரின் மைய பகுதியில் உள்ளது. அங்கு நிலத்தின் விலை 100 மடங்குக்கு மேல் அதிகரித்துள்ளது. நகரின் வளர்ச்சி ஏற்கனவே நடந்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்தை பயன்படுத்திய நில உரிமையாளர்கள் ஏற்கனவே நடந்த வளர்ச்சிக்கான மேம்பாட்டு கட்டணத்தை இப்போது செலுத்த கட்டாயப்படுத்த முடியாது, அதுவும் பல டெக்கேட்ஸாக இழப்பீடு வழங்காத ஒரு நிலத்திற்கு. எனவே வருவாய்த்துறையின் மனுவில் எந்த தகுதியும் இல்லை. இதனால் உயர்நீதிமன்றம் வழங்கிய தடையற்ற தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டு ரெஃபரன்ஸ் கோர்ட்டின் உத்தரவை மீட்டெடுக்கிறது உச்சநீதிமன்றம். ரெஃபரன்ஸ் கோர்ட் நிர்ணயிக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகை கணக்கிடப்பட்டு 2 மாதங்களுக்குள் நில உரிமையாளர்களுக்கு செலுத்தப்பட வேண்டும் என டைரக்ஷன்ஸ் கொடுத்தது உச்சநீதிமன்றம்.